ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது முண்டக உபநிஷதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பாடங்கள்ல முண்டக உபநிஷதத்தின் முதல் பகுதியில் 2 அத்தியாயங்களை பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைய வகுப்புல முண்டக உபநிஷதத்தின் 2வது பகுதியில் முதல் அத்தியாயம் பார்க்க இருக்கின்றோம். இப்ப இந்த 2ஆம் பகுதியில் வருகின்ற முதல் அத்தியாயம் ஜோதியும் சுடரும் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது. இப்ப இந்த அத்தியாயம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையை பற்றி கூறப்போகின்றது. அந்த ஆழ்ந்த சிந்தனை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அத்தியாயத்தில் காணப்போகின்ற தியான முறைகளுக்கு இந்த ஆழ்ந்த சிந்தனை ஒரு சிறந்த அடித்தளமாக அமைகின்றது. அப்ப அது என்ன சிந்தனை? அந்த சிந்தனை என்பது நாம் தெய்வீகமானவர்கள் என்பதுதான் அது. சுவாமி விவேகானந்தர் சொல்றார் இதை பத்தி. பொதுவாக நாம் எப்படி தெய்வீகமானவர்கள் அப்படின்னு பார்த்தா, விதி என்று எதுவும் கிடையாது. நமது வாழ்க்கை நமது முன்வினை பயனின் நமது கர்மத்தின் விளைவு, அவ்வளவுதான். இவ்வாறு நாமே நமது கர்மத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்றால்